உலக அரசியலே இப்போ இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவை சுற்றி தான் சுழலுதோ அப்படின்ற அளவுக்கு அடுத்தடுத்து பல நிகழ்வுகள் நடக்குது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிச்ச பிறகு உலக வரைபடம் அவருக்கு சுருங்கிடுச்சு. தி ஜெருசலேம் போஸ்ட் போன்ற ஊடகங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நெத்தன்யாகு இப்ப ஒரு முடக்கப்பட்ட தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. நார்வே உள்ளிட்ட 5 ஐரோப்பிய நாடுகள் அவரு தங்களோட வான்பரப்புல பறந்தா கூட கைது செய்வோம் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. ஒரு பிரதமரை சர்வதேச அளவில் குற்றவாளியா மாற்றி இருக்கு சூழ்நிலை. ஆனா நெத்தன்யாகு அடிக்கடி அமெரிக்காவுக்கு ஓடுறாரு. ஐரோப்பால அவருக்கு சிறை நிச்சயம். ஆனா அமெரிக்காவோ ஐசிசில ஒரு உறுப்பினர் இல்ல. அதனால அவர் பாதுகாப்பா அமெரிக்காவுக்கு போலாம். அது மட்டும் இல்ல, வாஷிங்டன் அவருக்கு ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி அப்படின்னு நினைக்கிறாரு. அதிபர் டிரம்போட அவர் காட்டுற நெருக்கம், சர்வதேச சட்டங்கள்ல இருந்து தப்பிக்க அவர் போடுற ஒரு தந்திரமான பாதுகாப்பு வலை அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. சமீபத்துல கமலா ஹாரிஸ் போன்ற தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நெத்தன்யாகு ஈரானுடனான மோதலை தீவிரப்படுத்துறதே தன்னோட உள்நாட்டு வழக்குகள்ல இருந்து மக்களோட கவனத்தை திசை திருப்பதா அப்படின்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க. இந்த போருக்கு பின்னாடி ஒரு விசித்திரமான மர்மம் இருக்கு. அதுதான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இதுல பல நாட்டு பிரதமர்கள், முக்கியமான வணிக தலைவர்கள் அப்படின்னு நிறைய பேரோட பெயர்கள் அடிபடுது. குறிப்பா நம்முடைய பிரதமர் மோடி 2017ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கு போனதே எப்ஸ்டீனுடைய ஆலோசனையின் பேரில் தான் அப்படின்னு செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்தியால இருக்க எதிர்க்கட்சிகள் உடனடியா விமர்சிக்க தொடங்கினாங்க. ஆனா இந்திய வெளியுறவு அமைச்சகம் இதை ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி முற்றிலும் மறுத்துட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு பிறகும் பிப்ரவரி 2026 பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு போனாரு. அப்போ உடனடியா பல பேரும் என்ன விமர்சிச்சாங்க அப்படின்னா, ஒரு போர் குற்றவாளி அப்படின்னு ஐசிசியால முத்திரை குத்தப்பட்ட நெத்தன்யாகுவை கட்டிப்பிடித்து வரவேற்கிறது இந்தியாவோட நீண்ட கால அறநெறி சார்ந்த கொள்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. ஈரான்ல 2 வாரங்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அங்கேயும் ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கு. இன்னொரு புறம் லெபனான்லயும் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் இருக்கு. ஆனா சமாதான பேச்சுவார்த்தை சரியான திசையில் செல்லாமல் இருப்பதற்கு காரணமே பின்னணியில் இருக்கும் நெத்தன்யாகு தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு பக்கம் நெத்தன்யாகு இப்ப அமெரிக்காவுக்கு போக போறாரு. அவர் என்ன அழுத்தத்தை அதிபர் டிரம்புக்கு கொடுக்க போறாருன்னு தெரியல. இன்னொரு புறம் இந்தியாவும் இங்க சிக்கலான சூழ்நிலையில இருக்கு. இந்திய கப்பல்கள் ஹார்மூஸை தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெத்தன்யாகு தன்னோட பதவியை காப்பாத்திக்க போற ஆயுதமாக்குறாரா, இல்லன்னா ட்ரம்ப், மோடி போன்ற தலைவர்களோட நெருக்கம் அவருக்கு உண்மையிலேயே அரசியல் மறுவாழ்வு தருமா? உங்களுடைய கருத்து என்ன? வரக்கூடிய நாட்கள்ல இதுக்கான பதில் எப்படியும் நமக்கு கிடைக்கதான் போகுது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.